இருள தத்தளிப்பவனுக்கு வெளிச்சத்தை காட்டிடும். எதை எடுத்தாலும் தோல்வி, அல்லாஹ்வுடைய கோபம், என்ன பண்றதுனே தெரியல, சம்திங் ராங். எதை எடுத்தாலும் முன்னேற்றம் இல்லை. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சு போராடினால் கூட இருந்த இடத்துல தான் இருக்கிறானே ஒழிய ஒரு ஸ்டெப் கூட போகல. ஒரு வகையான துன்பமும் அவனை மன அழுத்தமும் அவனை ஆட்கொள்ளுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒரு மாதத்தில் நம்மை அமரச் செய்திருக்கிறான். அவன் செய்த பேருபகாரம், பெரும் கருணை, வாழ்நாளை அல்லாஹு தஆலா தந்து, அந்த வாழ்நாளில் முக்கிய தருணங்களை நமக்காக தந்து, அந்த நல்ல நாளையில் நமக்கு இபாதத்துடைய பாக்கியத்தையும் தந்திருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இபாதத்துடைய பாக்கியத்தை தருவதோடு, இந்த புனிதமான நன்னாளில் மிகச்சிறந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அதன் மூலமாக உயர்ந்தோனான அல்லாவின் திருப்தியை பெறக்கூடிய பாக்கியத்தையும், அவனுடைய உன்னதமான நியமத்துக்களை பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில், இந்த புனிதமான முஹர்ரத்தில் முக்கியமான சில நிகழ்வுகள், அதிலும் சரித்திர பின்னணியை பெரிய அளவுக்கு சிறப்பாக கொண்ட நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா நிகழ்த்தினான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நல்ல நாளையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய சமூகத்திற்கு பயனுள்ள காரியங்களை ஆற்றினான். நபிமார்களில் பல பேர்களை இந்த புனிதமான முஹர்ரம் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. முக்கியமாக குறிப்பாக ஆஷ்ராவுடைய தினம் கிட்டத்தட்ட 10 நபிமார்களுக்கு பெரும் சந்தோஷத்தை தந்தது. நான் 10 பேருடைய சம்பவத்தையும் சொன்னால் நேரம் பத்தாது. முக்கியமாக சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு பரிமாற ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த ஆஷுரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரத்தின் முக்கியமான நாள், முஹர்ரம் மாதத்தின் மகுடம் ஏன் சிறப்பு பெற்றது? இந்த சிறப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர காரணம், இந்த நாளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை படைத்தான். இந்த நாளையில் அல்லாஹு தஆலா வானம் பூமியை படைத்தான். அப்ப படைப்பிற்கென்று ஒரு நல்ல நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், படைப்பிற்கென்று ஒரு நாளை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து, அந்த நாளையில் மனித குலத்தையும் இன்னும் ஏனைய ஜீவராசிகளையும் ஏனைய வானம் பூமி இது போன்றவைகளையும் அல்லாஹு தஆலா படைத்ததன் பின்னணியிலே அவனுக்கு சுக்ர் செய்யக்கூடிய அனைவருக்கும் நன்றி பாராட்டக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு ஒரு பெரும் அருட்கொடையை இந்த நல்ல நாளையில் தருகிறான். அதுதான் உலமாக்களுடைய பெரிய அளவுக்குள்ள கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. வானம் பூமியை படைத்த என்னுடைய இறைவனே, எனக்காக நல்ல பல நியமத்துக்களை படைப்பாயாக. என் வாழ்க்கையில் நான் செல்வத்தில் பின்தங்கியவனாக இருந்தால் செல்வத்தை படைத்து எனக்கு தருவாயாக. ஆரோக்கியத்தில் பின்தங்கியவனாக இருந்தால் ஆரோக்கியத்தை படைத்து எனக்கு தருவாயாக. குழந்தை பேறு இது போன்றவைகளின் நியமத்துக்கள் எனக்கு இல்லாதிருந்தால் அந்த நியமத்துக்களை படைத்து எனக்காக தருவாயாக. அப்போ இந்த புனிதமான ஆஷுராவுடைய தினம் வெறும் நோன்புக்கு மட்டும் அப்படின்றது அல்லாமல், அதையும் தாண்டி துஆவிற்கென்று உரிய நாள் என்று சொன்னால் அது மிகான வார்த்தை அல்ல. 2 நாட்கள் இந்த 9, 10ஐயும் துஆவிலேயே கழிப்பதற்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஏன்? உங்களை படைத்த ஒரு நாளாக இது இருப்பதால் உங்களுக்காக சில விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் படைக்க கேளுங்கள். உங்களுக்காக சில விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் ஏற்படுத்த கேளுங்கள். இன்னும் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்ட நாளும் இந்த நாள் தான். படைக்கப்பட்ட நாளும் இந்த நாள் தான். தௌபாவை ஏற்றுக்கொண்ட நாளும் இந்த நாள் தான். ஆதமும் அவருடைய துணைவியான நம்முடைய தாயான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஒரு பாவத்தை செய்தார்கள். அந்த பாவம் ஒன்றும் பெரிய பாரதூரமான பாவம் கிடையாது. படைத்தவனுடைய ஒரு வார்த்தையை அவர்கள் மீறினார்கள். அதன் காரணமாக பெரிய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். உலகத்தில் பல துன்பங்களையும் பல வேதனைகளையும் அவர்கள் அனுபவித்தார்கள். ஆண்டவனோடு இருக்கும்போது கிடைத்த அந்த நிம்மதி, சுதந்திரம் ஆண்டவனுக்கு அப்பாற்பட்ட இந்த துன்யாவில் வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்காமல் போனது. தான் செய்த தவறை அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள். எவ்வளவு பெரிய காரியத்தை நாம் செய்து விட்டோம். படைத்தவனுடைய அன்பை, படைத்தவனுடைய ரிலாவை, படைத்தவனுடைய லிகாவை நாம் இழந்து விட்டோமே என்று அந்த இருவரும் அல்லாஹ்வின் உணர்வுகளில் உந்தத்தல்ல,
தௌபாவின் வாசலை அல்லாஹ் அவர்களுக்கு திறக்க, அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவத்தின் கசப்பை அவர்கள் உணர, அந்த இருவரும் செய்த ஒரு அற்புதமான துஆ, ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. முஹர்ரம் மாதத்தில் நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய முதல் துஆ ரப்பனா லலம்னா. ஏன்னா முதல்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தப்படுத்தணும். ஆதிபிதா ஆதம் அலை இஸ்லாமையும் ஹவ்வா அலை இஸ்லாமையும் அவங்களுடைய தௌபாவையும் ஏற்றுக்கொண்ட இறைவனே, அதிலும் இந்த புனிதமான நன்னாளில் அவர்கள் செய்த பாவத்தை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு கிருபை காட்டிய ரப்பே, அவர்களை இணைத்த ரப்பே, என் பாவங்களை மன்னித்து விடு, என் பாவங்களை மன்னித்து விடு. நான் அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், இரவில் செய்த பாவங்கள், பகலில் செய்த பாவங்கள், தனியாக செய்த பாவங்கள், கூட்டாக செய்த பாவங்கள், ரகசியமாக செய்த பாவங்கள், பகிரங்கமாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு ரப்பே என்று நீங்கள் இந்த புனிதமான 9வது நாளில் நோன்பு வைக்கக்கூடிய அந்த தஹஜ்ஜத் நேரம் இருக்கிறது அல்லவா, சஹருடைய நேரம், சஹருடைய நேரத்தில் இந்த ரப்பனா தலம்னா என்ற இந்த அற்புதமான துஆவை 21 முறை உணர்வோடு, உயிர்ப்போடு, பொருள் உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் கண்ணீரோடு இன்ஷா அல்லாஹ் ஓதுங்கள். அந்த ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆஷுராவுடைய தினத்தில் விடுதலை அளித்த அந்த இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை அளிக்க கூடும். அல்லாஹ் நம் அனைவரையும் தௌபீக் செய்வானாக. அல்லாஹ் அந்த துஆவை ஓத வைப்பானாக. பாவ மன்னிப்பு மீட்சி பெற செய்வானாக. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த நல்ல நாளையில் தான் அவர்களுக்கு விமோச்சனத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். ஜூதி என்ற மலையில் ஒதுங்க செய்து அந்த மனித சஞ்சாரத்தை பாதுகாத்த ஒரு நன்னாள் இந்த புனிதமான முஹர்ரம். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பலகீனப்பட்ட நேரத்தில், எதிரிகளால் பந்தாடப்பட்ட நேரத்தில், நாம் வெறுத்து போய் நாம் இவ்வளவு நல்லது செய்தும் கூட இப்படி அலைகழிக்கப்படுகிறோம். இந்த மாப்பாவிகள் நம்மை தோல்வியுறச் செய்கின்றனர், இந்த மாப்பாவிகள் நம்மை வேதனைப்பட செய்கின்றனர், நமக்கு தொடர்ந்த டார்ச்சரை தருகின்றனர். வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாத அளவுக்கு இந்த எதிரிகள் பலமான ஒரு அரணை ஏற்படுத்தி விட்டனரே அப்படின்னு சொல்லிட்டு அன்னீ மக்லூபுன் ஃபன்தஸிர், அவர்கள் கேட்ட துஆ அன்னீ மக்லூபுன் ஃபன்தஸிர், அன்னீ மக்லூபுன் ஃபன்தஸிர், என் இறைவனே நான் தோற்றுவிட்டேன், இந்த மாபாவிகள் என்னை தோற்கடிக்க செய்து விட்டனர், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய அந்த ஒரு அழகான ஸ்கெட்ச் அனைத்தையும் அவர்கள் நிர்மூலமாக்கி விட்டனர், என் கல்பை உடைத்து விட்டனர், என்னை பார்த்து கிண்டல் செய்கின்றனர். தாவத்தை இலல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாவின் ஏகத்துவத்தை உனக்காக நான் சொல்ல வந்த நேரத்தில், இந்த சமூகத்திற்கு நான் களப்பணியாற்ற வந்த நேரத்தில், இந்த மாபாவிகள் என் தாவத்தை இலல்லா என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ பிரச்சாரத்தை பொய்ப்படுத்தி விட்டனர், நாசப்படுத்தி விட்டனர். அவர்கள் தொடர்ந்து என் மீது பெரிய அளவுக்கு அக்கிரமத்தை கட்டவிழ்த்து விடுகின்றனர். அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், நான் தோற்று விட்டேன், நீ எனக்கு உதவு என்று அவர் உயிரின் ஆழத்தில் இருந்து வேதனையால் வடித்த வார்த்தைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்கிறார். அந்த துஆ தான் இந்த ஆஷுராவுடைய நன்னாளில் நீங்கள் ஓத வேண்டிய துஆ. எங்கே சொல்லுங்கள், அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர். பகைவனின் பிடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் பந்தமான விடுதலையை தரக்கூடிய துஆ. எதிரிகளின் சூழ்ச்சிகளில் சிக்குண்டு தவிக்கின்ற ஒவ்வொருவனுக்கும் மிக பெரும் வழிவாசலை திறக்கக்கூடிய துஆ. அல்லாஹு அக்பர். ஆஷுராவுடைய தினத்தில் இந்த துஆவையும் 21 முறை ஓதுங்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக சகர் உணவை சாப்பிட்டு விட்டீர்களா? மாம்பழத்தை வெட்டி சாப்பிடுவோமா, வாழைப்பழத்தை சாப்பிடுவோமா, டீய குடிப்போமான்ற அந்த சிந்தனையில இல்லாம நேரத்தோட சகர முடித்துட்டு இந்த துஆவுக்கென்று நீங்கள் நேரத்தை ஒதுக்கியாக வேண்டிய ஒரு தருணம். ஆஷுரா சாதாரணமானதல்ல. உலகத்தில் ஒரு மிக பெரும் டர்னிங் பாயிண்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தது, ரசூலுக்கு தந்தது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்தது.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய மகத்துவமான நபி, மகோன்னதமான நபி, வாழ்க்கை முழுக்கத்தையும் அல்லாஹ்விடத்தில் மொத்தமாக தந்தவர். தன் வாழ்க்கையில மூச்சு விடுவார். அந்த மூச்சுல ஒரு நாளைக்குள்ள மூச்சுல அதிகமான மூச்சு அல்லாஹ் அல்லாஹ்னு தான் இருக்கும். நமக்கெல்லாம் எப்படி இருக்கு? நம்ம மூச்சு எப்படி போகுது? துனியா துனியான்னு போகுது. அவங்க மூச்சு எப்படி போகும்? அல்லாஹ் அல்லாஹ்னு தான் போகும். எங்க பெத்த பிள்ளைய கொல்ல வந்தாங்களே, அதை விட என்னங்க அவங்களுக்கு உதாரணம் சொல்லணும்? தான் பெற்றெடுத்த மகவை நீண்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹ் தந்த நேமத்தை அவன் கேட்கிறான் என்பதற்காக அறுக்க துணிந்த தியாகத்தை இந்த உலகத்தில் எவனாவது செய்திருக்க முடியுமா? செய்யறான். சில லூசு பிடிச்சவன் செய்வான். எப்படி செய்வான் தெரியுமா? ஷைத்தானுக்காக செய்வான், நரபலி கொடுக்கறதுக்காக செய்வான். ஒரு பெரிய அளவுக்கு பொக்கிஷம் வந்து கொட்டுண்டு எவனோ ஒரு கிறுக்கன் ஜோசியக்காரன் சொன்னான்டா, பெத்த பிள்ளையை கொல்றதுக்கு தயாரா இருப்பான். ஆனா அந்த புனிதத்துவத்தோடு அல்லாஹ் கேட்டான் என்பதற்காக இத்தனை தள்ளாத வயதிலும் தான் பெற்ற பிள்ளையை அல்லாஹ்விற்காக பலி கொடுக்க துணிந்த அந்த ஒரு தியாகத்தை விட ஒரு சிறந்த தியாகத்தை நீங்கள் என்னவென்று சொல்ல முடியும்? என்னவென்று சொல்ல முடியும்? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வைத்தானங்க சொன்னாங்க. படைத்தவனைத்தான் நீ வணங்குன்னு சொன்னாங்க. படைக்கப்பட்டதை வணங்காதேன்டாங்க. அதுக்காக என்னென்ன அநியாயம் பண்ணுச்சு இந்த சமுதாயம்? புடிச்சு கட்டி பெரிய குண்டத்தை ஒன்றை தயார்படுத்துறான். நெருப்பு குண்டம். அந்த நெருப்பு குண்டம் எப்படிப்பட்டது தெரியுமா? கிதாபுல சொல்லுவாங்க, நாலாபுறமும் மக்கள் நாட்ட தேட்டம் நிறைவேறணுன்றதுக்காக எங்களுடைய நாட்ட தேட்டம் நிறைவேற்றுன்னு சொன்னா நாங்க இந்த இப்ராஹிம் என்ற எதிரியை எரிப்பதற்கு இவ்வளவு விறகு கொடுக்கிறோம் அப்படின்னு கொண்டு விறகு கொண்டு தட்டினான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எரிப்பதற்காக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எங்க காரியங்கள் நல்லபடியாக நடைபெற்று விட்டால் நாங்க இவ்வளவு விறக போடுறோம் அவ்வளவு விறக போடுறோம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் விறக மூட்டி அந்த ஒரு உயிரை எரிப்பதற்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். அவ்வளவு பெரிய நெருப்பு குண்டம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்க எரிகிற நெருப்பு ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல ஒரு பறவை பறந்தா கூட அதனுடைய வெப்பத்தில் கருகி விழுந்துருன்ற அளவுக்கு நெருப்பு குண்டம். அந்த நெருப்பு குண்டத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரும் பலகையை வைத்து நேரடியா தள்ளி விட்டா தள்ளி விடக்கூடியவனுக்கு பாதிப்பு வந்துடும் சொல்லி ஒரு பலகையில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைக்கப்பட்டு அப்படியே கொண்டு என்ன செஞ்சாங்க? போடப்பட்டாங்க. போடப்பட்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் அதனுடைய பயங்கரமான சூட்டில் இருந்து காப்பாற்றப்பட்ட தினம் இந்த ஆஷுராவுடைய தினம். இந்த நாள் மேல அல்லாஹ்வுடைய பிரியத்தை பத்தியெல்லாம் ஆண்டவன் பிரியப்படக்கூடிய அந்த நாளை வேஸ்டா விட்டுறாதீங்க. நீங்க பிரியப்படுங்க. ஆஷுரா என்ற புனிதமான நன்னால அல்லாஹ் பிரியப்பட்டுதான் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தான், பாதுகாப்பு செய்தான், அன்னாகாரம் அளித்தான், அவர்களை பாதுகாத்தான். அதனால அந்த ரப்புல் ஆலமீனுடைய மிகச்சிறந்த நிஅமத்தும் அருள்பாக்கியங்களும் கொண்ட இந்த நாளையில் நீங்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய விதத்திலே அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்யுங்கள், ரப்பே அவர்களை நீ பாதுகாத்தது போல என்னையும் துன்பம் என்ற குண்டத்தில் வெந்து சாகக்கூடிய என்னை நீ பாதுகாப்பாயா, கவலை என்ற குண்டத்தில் வெந்து சாகக்கூடிய என்னை நீ பாதுகாப்பாயாக, என்னை அவர்களை மீட்சி அடைய செய்தது போல என்னை மீட்சி அடைய செய்வாயாக என்று உங்களுடைய துன்ப துயரங்களை எல்லாம் உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை காத்த இறைவனே எங்களையும் காரு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அவங்க கேட்ட ஒரு துஆவை நீங்களும் கேட்கணும். நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாத்துன்னு சொல்லி அவங்க கேட்கல, அல்லாஹ்வே அவங்க கேட்காமே கொடுத்துட்டான். ஆனாலும் நீங்க அவங்க கேட்ட ஒரு துஆ ஒன்று இருக்குது, அதை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இஜ்அல்னி முகிம்மஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரத்யேகமாக கேட்ட துஆ. ரப்பி ஜஅல்னி, யா அல்லாஹ் என்னை நீ தொழுகையுள்ளவனாக ஆக்கு, முகிம்மஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி என் சந்ததியின் தொழுகையுள்ளவர்களாக ஆக்கு, ரப்பனா எங்கள் இறைவனே வ தகப்பல் துஆ எங்களுடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள். இந்த துஆவை நீங்க அதிகமாக ஓதுங்க. ரப்பி ஜஅல்னி முகிம்மஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி
ரப்பனா வ தகப்பல் துஆ. உலகத்தின் வாழ்க்கையில உங்க பிள்ளைகளை அல்லாஹ் தொழுகை உள்ளவனா மாத்துறான். உங்களை பக்கா தொழுகையாளியா மாத்துறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துஆவை 21 முறை நீங்கள் தொடர்ந்து ஓதினீர்களேயானால் அல்லாஹ் உங்களை தொழுகையாளியாக ஆக்கி உங்கள் பிள்ளைகளையும் இன்ஷா அல்லாஹ் தொழுகையாளிகளாக ஆக்குகிறார். இந்த துஆவை மட்டும் விட்டுறாதீங்க. அது மட்டுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நினைத்து நீங்கள் ஓதியதன் காரணமாக உங்களை பெரும் துன்பங்களில் இருந்து அல்லாஹ் விடுதலை அடைய செய்கிறான். அவரை அந்த நெருப்பு குண்டத்தில் இருந்து விடுதலை அடைய செய்தது போல அல்லாஹ் உங்களையும் துன்பக் கடலில் இருந்து அல்லாஹ் விடுதலை அடைய செய்கிறார். அப்புறமா பாத்தீங்கன்னா ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவரை பற்றி தெரியாதது இருக்கிறதா? அவரை பற்றி அறியாதது இருக்கிறதா? அல்லாஹ்விற்காக பாடுபட்டார், மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கொஞ்சம் அவசரப்பட்டார், மக்களை அழிப்பதற்காக துஆ செய்தார், மக்களை அழிப்பதற்காக துஆ செய்தார். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அந்த மக்கள் மனம் திருந்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டனர். அதனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை அல்லாஹ் தஆலா கொஞ்சம் அப்படி ஓரம் கட்டிட்டு அந்த மக்களின் தௌபாவை மனதார ஏற்றுக்கொண்டார். படைத்தவன் அப்படித்தானே, படைத்தவனுக்கு நீ என்ன பாவம், எவ்வளவு பெரிய பாவம்லாம் கணக்கு இல்ல, நீ கேட்கக்கூடிய தௌபா தான் அவனுக்கு மெயின். தௌபாவின் வாசலை திறந்தே வச்சிருக்கிறான். பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல ரப்பே என்ன மன்னிச்சிடு, திரும்ப அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு நீ சொல்றதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ரப்பை நினைத்தவன் உருகினானே, ஆனால் அவனுக்கு வக்காலத்துக்கு வக்கீலுக்கெல்லாம் ஆளு தேவையில்லை. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். நேரடியாக ஆண்டவனிடத்தில் மனமுருகி மனதார கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை செவியேற்கக்கூடியவன் இறைவன். அதனால ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு அந்த மக்களின் தௌபாவை முன்னாடி வச்சான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருத்தப்பட்டவராக அவர் என்ன செய்தார் என்று சொன்னா, போய் கடல்ல விழுந்தது உங்களுக்கு தெரியும். மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போதுதான் படைத்தவனை தேடி 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 அழுகிறார். என்னை சாகடித்திருக்கலாம், மீன் வயிற்றுக்குள் மூச்சடைக்க செய்து என்னை மூர்ச்சியாக்கி இருக்கலாம், ஆனால் என்னை படைத்தவன் என் மீது கரிசனை கொண்டான், நான் செய்த தவறை மன்னித்தான். நான் அவன் வெறுக்கிறான் என்று நினைத்தேன், ஆனால் அவன் என்னை வெறுக்கவில்லை, என் மீது இரக்கப்பட்டான், என்னை கரையற்றினான். அதனால அவங்க வடித்த வார்த்தைகள் அல்லாஹு அக்பர். உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான், உலகத்துக்கே தெரியும். யூனுஸ் கலிமா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இருள தத்தளிப்பவனுக்கு வெளிச்சத்தை காட்டிடும். எதை எடுத்தாலும் தோல்வி, அல்லாஹ்வுடைய கோபம், என்ன பண்றதுனே தெரியல, சம்திங் ராங், எதை எடுத்தாலும் முன்னேற்றம் இல்லை. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சு போராடினால் கூட இருந்த இடத்துல தான் இருக்கிறானே ஒழிய ஒரு ஸ்டெப் கூட போகல. ஒரு வகையான துன்பமும் அவனை மன அழுத்தமும் அவனை ஆட்கொள்ளுகிறது. அவனால மீள முடியல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மனசுல நினைச்சிட வேண்டியதுதான், நான் என்ன பாவம் பண்ணனோ, என் மீது நீ கோபம் கொண்டிருக்கிற, என் பாவம் எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும், எதனால எனக்கு நீ விமோச்சனம் தரல, அந்த பாவத்தினால் தானே, அந்த பாவத்தை மன்னிச்சிரு இறைவா. ஹஜ்ரத் யூனுஸுக்கு நீ அருள்பாலித்தவன் தானே, எனக்கும் நீ இறைவன், நீ என்னை மன்னித்து விடு, அவர்களை மன்னித்தது போல என்னை நீ மன்னித்து விடு. ஃபஜ்ர் முடிச்ச உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் ஆரம்பிச்சிருங்க. எப்போ? ஃபஜ்ர் முடித்த உடனே. தாஜத்துல எல்லாத்தையும் நீங்க ஓத முடியாது, சகர் வேலை இருக்குது, அப்புறம் ஃபஜ்ர் தொழுகை இருக்குது. ஃபஜ்ரை முடிச்ச உடனே 101 முறை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீனை ஓதி அல்லாஹ்விடத்தில் யூனுஸுக்கு அருள்பாலித்த இறைவா, ஹஜ்ரத் யூனுஸுக்கு அருள்பாலித்த இறைவா, என் மீது கரிசனை கொண்டு கருணை கொண்டு எனக்கும் நீ அருள்பாலித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இதான் முஹர்ரம் மாதத்துல பிரதானமான அமல். 3 சம்பவம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீ எத்தனையோ இருக்கு, சொல்றதுக்கு உண்டான நேரங்கள் இல்லை. இந்த ஆஷுராவுடைய நன்னாளில் நோன்பு 9, 10, தவற விட்டவர்கள் 10, 11 2 நோன்பு. இந்த 2 நோன்பு வச்சு அல்லாஹ்விடத்துல மனமுருகணும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வருஷத்துக்கு உண்டான பாவ பரிகாரம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முன்னாடி வருஷத்துல என்னென்ன பாவங்கள் பண்ணிருக்கிறோமோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட இந்த நோன்பு ஒரு பெரிய கஃபாரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நோன்பு பலவிதமான பிரயோஜனங்களை கொண்டது. ரமலானுக்கு அடுத்து இந்த நோன்பு தான், ரமலானுக்கு அடுத்து இந்த நோன்பு தான். அவங்கள்ட்ட சொல்றேன், மறுமை நாள்ல நியாய தராசுல அல்லாஹு தாலா உங்களுடைய தொழுகையை நிற்கும் போது அந்த ஃபர்லான தொழுகைகள்ல ஏதாவது குறைபாடு வந்தால், நீங்கள் செய்த நஃபிலான வணக்கங்கள் இருக்கிறது அல்லவா, தாஜ்ஜுத் தொழுகை, இஷ்ராக் தொழுகை, லுஹா தொழுகை, தஹஜ்ஜத்தெல்லாம் அப்படி வச்சு அடுக்குவோம் அல்லாஹ் தாலா. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுவோம், தஹஜ்ஜத்தை மட்டும் விடாதீங்க. தஹஜ்ஜத்தை நீங்க தொழுதுட்டீங்கன்னு வச்சுக்கிறங்க, ஃபர்லுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா கருணையோடு நிரப்பமாக நிரப்பக்கூடிய ஒரு சக்தி தஹஜ்ஜத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்? அதுல பல தியாகம் இருக்குது. தூக்கம் வருந்தா, கடுமையான கஷ்டம்தான். ஆனா அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாம நீங்க தஹஜ்ஜத் தொழுதீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நியாய தராசு நிறுத்தப்படக்கூடிய நாளையில் ஏதாவது குறைபாடுகள் இருப்பின் அழகாக மிக நேர்த்தியாக அல்லாஹ்வினுடைய அன்பு கலந்த நிலையில் அந்த குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய நியாய தராசை, பெரிய அளவுக்கு நன்மையின் தட்டை கணக்க செய்யக்கூடிய ஆற்றல் தஹஜ்ஜத்திற்கு உண்டு. மற்ற ஏனைய சுன்னத்துக்களை விட தஹஜ்ஜத் வேல்யூபிள் பவர். தஹஜ்ஜத்தை மட்டும் விடாதீங்க. அல்லாஹ்விடத்துல கேளுங்க, முஹர்ரம் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிருங்க, கை கழுவி விடுறாதீங்க. தஹஜ்ஜத் எல்லா வகையான நலவுகளையும் கொண்டது. கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதனுடைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்க, அதனுடைய பராபலன் இருக்குது பாருங்க. அது சாதாரணப்பட்டதல்ல. சாத்தியப்படாததையும் சாத்தியப்பட வைக்கும். துஆ கபூலாக்கப்படவில்லையே என்று ஏங்கி தவிப்பவரா நீங்கள்? தஹஜ்ஜத்தை கையிலிடுங்கள். அல்லாஹ் அக்பர். தஹஜ்ஜத்தை கையிலிடுங்கள், எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்திடும். நிறைய நியாமத்தை பெற்றுக்கலாம் தஹஜ்ஜத்துல. எவ்வளவு பெரிய பாரதூரமான காரியமாக இருந்தாலும் பஸ்பமாக உங்களுக்கு தந்துவிடும் சகோதரர்களே, பஸ்பமாக தந்துவிடும். இந்த புனிதமான நன்னாள் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளது. சுன்னத்தான தொழுகைகள்ல தஹஜ்ஜத்தை கொண்டு மற்ற தொழுகைகளை கொண்டு ஃபர்லுடைய குறைகளை நீக்கிடுவான். நோன்பு, ரமலானுடைய நோன்புல நம்ம என்ன பெரிய வலியுல்லாவாவா நோன்பு வச்சிருப்போம், எத்தனையோ குறைபாடுகள் நம்முடைய நோன்புகள்ல இருக்கும். அந்த நோன்புகள்ல உள்ள நிவர்த்தியை, அந்த குறைபாடுகளை நிவர்த்தியை எது கொடுக்கும் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். இந்த முஹர்ரம் மாசத்து நோன்பு தான் கொடுக்கும். 2 நோன்பு. கணம் குறைந்த நியாயத்தராசு, நன்மைகள் குறைந்த அல்லாஹ்வின் கோபம் வெடிக்கின்ற அந்நேரம் அல்லாஹ் சொல்லுவான், அவன்கிட்ட சுன்னத்தான விஷயங்கள் இருக்குதான்னு பாருங்க, சுன்னத்தான நோன்புகள் இருக்குதான்னு பாருங்க. புகாரில வருது ஹதீஸ். சுன்னத்தான நோன்புகள் இருக்கும். எது? இந்த முஹர்ரம் மாசம், இந்த அரபாவுடைய நாள், வியாழக்கிழமை திங்கக்கிழமை நோன்பு, அப்புறம் பிற 13, 14, 15 நோன்பெல்லாம் வச்சிருப்பார். அதை கொண்டு ரமலான் காலத்தின் அந்த குறைகளை அல்லாஹ் தஆலா நிவர்த்தி செய்து விடுவான். அல்லாஹ் உங்களை என்னை கபூல் செய்வானாக. அவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தரக்கூடிய ஒரு நன்னாள் இதுதான். இந்த நாளையில வருஷமெல்லாம் வசந்தத்தை அல்லாஹ்விடத்துல கேளுங்க. இதுதான் முதல் வருஷம் நமக்கு, இதுதான் புது வருஷம். இந்த புது வருஷத்துல அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் எல்லா காலமும் என்னை சந்தோஷமாக வைத்திரு, என்னை பாரதூரமான கஷ்டங்களுக்கு ஆளாகனவனாக ஆக்கி விடாதே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அல்லாஹ்விடத்துல கேளுங்க. நிறைய நபிமார்களுக்கு விமோச்சனத்தை தந்த இறைவன், நிறைய நபிமார்களை பாதுகாத்த இறைவன், அவர்களுடைய சொல்லொண்ணாத துயரங்களை களைந்தெறிந்த இறைவன் நிச்சயமாக ஒரு காலம் இல்லாட்டாலும் ஒரு காலம் எனக்கும் விமோச்சனத்தை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இந்த நல்ல நாளையில, ஆஷ்ராவுடைய தினத்தில இன்னொன்னு என்னடா, தாராளமான முறையில செலவு செய்யணும். எதுக்கு? சேலை, சுடிதாரு, அப்புறம் மாடல் மாடலா செருப்பு, மாடல் மாடலா ஹேர் பின்ஸு, இதுக்கா? எதுக்கு செலவு செய்யணும்?
குடும்பத்தாருக்கு செலவு செய்யணும். உன்னை பெத்த வாப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணணும். உனக்குள்ள பிள்ளைகளுக்கு செலவு பண்ணணும். உன் வீட்டில் உள்ள நபர்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி தாராளமாக இந்த நாளையில செலவு பண்ணா அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க, வருஷம் முழுக்க அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்துறான். வருஷம் முழுக்க பரக்கத்தை அதிகப்படுத்துறான். இந்த நாள்ல குடும்பத்தாருக்கு தாராளமான முறையில் செலவு பண்ணணும். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். அவங்களுக்கு ஆடைகள் எடுத்து கொடுக்கலாம். ஆடைகளை இப்ப எடுத்து கொடுக்கணும். இப்படி எல்லாம் பண்ணும்போது அல்லாஹ்வுடைய உள்ளம் குளிர்ந்து இந்த நாளையில் நீங்கள் செலவு செய்தமைக்காக அல்லாஹு தஆலா மகத்தான கூலி தருகிறார். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த நாளையில் மிகச்சிறந்த வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். இந்த புனிதமான நன்னாள் ஹிஜ்ரத்திற்கு பெயர் பெற்றது. ஹிஜ்ரத் என்ற நாளை வைத்துதான், ஹிஜ்ரத் என்ற தியாகத்தை வைத்துதான் இந்த நாளையே அல்லாஹ் தஆலா செப்பனிட்டான். இந்த புனிதமான நன்னாள் அந்த தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டிய நாள். இன்னும் எத்தனையோ நிகழ்வுகளை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த நாளையில் தான் நிகழ்த்தினான். அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருந்தாண்டா நேரம் விடிஞ்சிடும். அதனால இருக்கிற தகவல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு நாம் சொன்ன துவாக்களை கற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் இந்த புனிதமான நன்னாளில் நாம் சொன்ன அமல்களோடு அல்லாஹ்வை நெருங்குங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.